ஜென்மா எதுக்கு கரையேறதுன்னா என்ன? ஜென்மானா என்ன? ஜென்மானா என்ன? ஜென்ம முர்த்தி ஜராவியாதி துக்கதோஷ அனுதர்சனம், இதுதான் ஜென்மா. 5 தான் இந்த ஜென்மாங்கிறது. ஜென்மா பிறக்கிறது, முர்த்தியு இறக்கிறது, ஜர வயசான காலம், வியாதி சொல்லவே வேண்டாம். 2020 எல்லாருக்கும் அனுபவம், கொரோனா வந்துட்டு போகவே இல்லை. துக்கம், இதெல்லாம் கூட இல்லைன்னா திடீர்னு ஒரு கஷ்டம் வருது. இதுதானே வாழ்க்கை. பிறக்கிறது அவ்வளவு சுலபமா பிறந்துடுறோமா? கர்ப்பம் ஏற்படுறதுலேருந்து ஆரம்பிச்சு கர்ப்பாசயத்துல படுற சிரமங்கள், குழந்தை பிறக்கிறதே அந்த பிறக்கிறதே படுற அது எதுவும் குழந்தை சாதாரணமா வந்துட்டு தான் நினைச்சுட்டு இருக்கோம். 1000 நரகத்துக்கு சமானமா சொல்றது சாஸ்திரம். அத்தனை கஷ்டப்பட்டு வெளியில வந்து அந்த குழந்தைக்கு என்ன உணர்ச்சியோ அதை வெளியில சொல்ல முடியாதபடிக்கு அதுக்கு பசின்னு நினைக்கும், இவ ஓம வாட்டர் போட்டுவா, இது வயத்த வலின்னு அழிக்கும், பாலை கொடுப்பா. அதுக்கு என்னன்னு நமக்கு புரியாம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மேல திணிச்சு, அது ஒரு வழியா அது பிராரப்தம் பலியஸா இருக்கிறதுனால உயிர் பொழைச்சு அது வெளியில வந்து அது வளர்ந்து அதுக்கப்புறம் படிப்புங்கிற பேர்ல கண்ட குப்பையெல்லாம் கொண்டு போட்டு தன் புத்தியில நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு என்ன ஏற்கனவே அடிப்படையில நமக்கு ஜென்மாந்தரங்கள்ல என்ன வாசனையோ அந்த விருப்பப்படி நாம் அதை ஃபாலோ பண்ண முடியாதபடிக்கு, அதன் பிறகு ஒரு கல்யாணம், அதன் பிறகு ஒரு குழந்தை, இந்த வலையை பின்னி அதுலேயே சிலந்தி மாட்டிக்கிற மாதிரி, குழவி கூடி கட்டி அதுலேயே மாட்டிக்கிற மாதிரி மாட்டின்றோம் வாழ்க்கையில். இதுக்குள்ளே இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு பெருசாக நிற்கிறது. அடுத்து கல்யாணம், வாழ்ந்தமா வாழலையான்னே தெரியல, அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு நிற்கிறது குழந்தையெல்லாம். அந்த கவலை, கல்யாணம் பண்ணணுமேனு ஒரு காலத்துலலாம் கவலைப்படுவா. இப்போ கல்யாணம் பண்ணி சண்டை போடாமல் இருக்கணுமேனு கவலைப்படணும். நித்தியம் ஜபம் பண்ணணும், சண்டை போடாமல் இருக்கணுமே, சேர்ந்து வாழணுமே. பொழுது விடிஞ்சா இதே இந்த என்ன கேட்டால் ஒன்று பண்ணினா இந்த எல்லாருக்கும் வாழ்க்கை உருப்படும். அந்த ஃபோனை போட்டு உடைச்சா சரியா போடும். ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டேன்னா வாழ்க்கை நிம்மதியாகிடும். அதுதான் இத்தனைக்கு என்னண்டியாடி காப்பி குடிச்சியா, பல்லு தேய்ச்சியா, அப்புறம் தான் பல்லு தேய்க்கிறதே, பல்லு தேய்ச்சியா, மாமியார் என்ன பண்றா, இது லைவ் வேற நடக்கிறது இல்லை. அவளை வாழவே விட மாட்டேங்கிற அவ அம்மா, வாழவே அவ என்ன தீர்மானம் பண்ணணும், ஏந்துக்கிறதா காபி குடிக்கிறதா என்ன பண்ணணுங்கிறது அவ என்ன இன்னைக்கு என்னமா சமையல் பண்ணணும்னு இவ கேட்கிற அம்மாவை போன் பண்ணி. இந்த குத்துக்கல்லாட்டம் மாமியார் உட்காந்துருக்கா. இருக்கிற வாழை சொல்றேன், இல்லாத வாழ்க்கை அந்த சிரமமும் கிடையாது. வந்தவொடனே கிளப்பி விட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சிரமமும் கிடையாது. எல்லாருக்கும் தான் அடைக்கலங்கள் தான் நிறைய இப்போ அங்கங்கே திறந்துடுறா பாருங்க. ஏஜ்டு ஹோம்கள்லாம் நிறைய திறந்துடுறா. எத்தனையோ பிரச்சனைகள். இதெல்லாம் தாண்டி வயசாயிடுத்தா ஜென்ம மிருத்யு ஜரா. ஜரேங்கிறது என்ன அப்படின்னா சர்வஜன பரிபவ ஹேதுர் ஜரா. நம்ம உடம்பு நம்ம சொன்னதை கேட்காத நிலைக்கு ஜரேன்னு பேர். இந்த காபி எடுத்து வாயில விட்டுக்கிறதுக்கு மேல மூக்குல விட்டுப்போம் போய் இப்படி கை நடுங்கும். முன்னாடி காலை வச்சா பின்னாடி விழுவா. இந்த பக்கத்துல இருக்கிறவா இருக்கா பாருங்கோ, முதல்ல ஒரு தடவை விழுந்தா பதறி அடிச்சுன்னு தூக்கி விழுப்பா. தினம் 10 தடவை விழுந்தா சிரிச்சுன்னு தான் தூக்கி விடுவா. உட்காந்து தொலைன்னு சொல்றேனே எதுக்கு கேட்க மாட்டேங்கிற சொன்னதே இப்ப என்ன பண்ண போற, எழுந்துன்னு போய் என்ன பண்ண போற. நம்ம மனசோ வேகமா இருக்கு, உடம்போ ஒத்துழைக்கல. இதெல்லாம் பெரிய நரகம் இல்லையோ? அதெல்லாம் நம்ம மனசும் உடம்பும் சமமா இருக்கணும் ஸ்பீடுல. அப்பயே உடம்பையும் மனசையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும், ரெண்டையும் கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் யோகாபியாசம்னு பேர். இருக்கு மிருத்யுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த உடம்புலேருந்து பிராணன் பிரியும் போது 96 ஜங்ஷன் இருக்கு, இந்த நர்வஸ் பாயிண்டா உள்ளது. இந்த 96 ஜங்ஷன்ல தான் அந்த பிராணன் இருக்கும். அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வரத்தே அவ்வளோ சுலபமா வந்துருமா? 5 வருஷம் 10 வருஷம் ஒருத்தனை வீட்டில் குடி வச்சாலே கிளம்ப மாட்டேங்கிறான். இது 60 வருஷம் 70 வருஷம் இந்த உடம்புல வசிச்சிருக்குன்னா இந்த பிராணன் அவ்வளவா கிளம்பிடுமா? அங்கங்க வெட்டி இழுக்கும். அப்பதான் அப்ப என்ன ஆகும்னா அவ்வளோ ஹிம்சையா இருக்கும், அவ்வளோ ஹிம்சையோட இருக்கும். துக்கம். கார்த்தால சிரிச்சுட்டு இருப்பான், சாயங்காலம் பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். இது மாதிரிதான் இருக்கு வாழ்க்கை. இதுல எங்க சௌக்கியம்ங்கிறது இருக்கு. இப்ப நிம்மதி, சாந்தி, ஆனந்தம் இதை அடையணும்னு தானே யாருமே விரும்புறோம். அதுக்குதான் சாஸ்திரங்கள் ஞானத்தை உபாயமா சொல்றது. அந்த ஞானத்தை அடையறதுக்கு மோட்சத்தை அடையிறது தான் வழிங்கிறது. அந்த மோட்சத்தை அடையறதுக்கு என்ன வழி
மோட்சத்துக்கு தடையா இருக்கிறது என்ன? பகவானை கேட்கிறார். பகவான் சொல்றான் 3-4 வகையா அதை உபதேசம் பண்றேன். ஞான யோகம், சாங்கிய யோகம், கர்மயோகமே 2ஆ பிரியறது. அஷ்டாங்க யோகம்னு ஒண்ணு பிரியறது, அப்புறம் பக்தி யோகம். இதெல்லாம் செய்யாத பாபிகளுடைய கதானுகதி. இத சொல்றேன்னு ஆரம்பிச்சு ஞான யோகத்தை பகவான் முதல்ல சொல்றான். மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா துவமிருத கிருதி உபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்தி தேவாத்ர சாத்யா கபில தனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி. மனசுதான் காரணம். விஷயங்கள்ல உலகத்தின் பால் மனசை வச்சா பந்தப்படும் மனசு, துன்பத்தை அடையும். பகவான் பக்கம் மனசை வச்சா மோட்சத்தை அடையும். பந்த கிருத்து தேஷு அசக்தா துவமிருத கிருத்து உபருந்தே. இந்த பக்கம் மனசை வச்சா துன்பத்துல மாட்டிக்கும் உலகத்தின் பால். இந்த பக்கம் பகவத் சரணத்துல மனசை செலுத்தினோம்னா ஆனந்தத்தை அடையலாம். கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா பகவான் கிட்ட மனசை கொண்டு போகணுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி நாராயணியம் வச்சு உபன்யாசம் பண்ணி அதுல உட்கார்ந்துட்டாலும் மனசு வீட்டை தானே நினைக்கிறது, உலகத்தை தானே நினைக்கிறது. அவ்வளவு சுலபமா அதுல இருந்து வெளியில வரமாட்டேங்கிறது. அதுக்கு பகவான் சொன்னான் ஒரு தடுப்பு இருக்கு. அதுக்குன்னா பக்தி யோகஸ்து சக்தி. நாம எது மாதிரி மனிதர்களோட பழகிறோமோ அது மாதிரி தான் எண்ணங்கள் வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சரீரமே நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளோட பழகினா அந்த பேச்சு தான் வரும். சரீரமே நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளோட பழகினேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை பார்த்தா ஒருத்தரை என்ன கேட்கிறோம் நாம, ஹவ் ஆர் யூ, ஃபைன். இந்த பேசுற அழகா பார்க்கணுமே, வெள்ளையும் சொல்லியுமா உள்ள பாய்லர் மாதிரி குதிக்கிறது பிரச்சனை. பேசுறதே ஹவ் ஆர், சௌக்கியமா இருக்கு, சௌக்கியமா இருக்கு. பையன் என்ன பண்றான், எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன வேலை பார்க்குறான், மாட்டு பொண்ணு என்ன பண்றா, வேற என்ன பண்றா, என்ன பண்ணியிருக்க இந்த வருஷம், இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணியிருக்க, ஷேர் எப்படி ஆயிடுத்து, இது மாதிரி அமெரிக்காவோட பொசிஷன் இருக்கு, இஸ்ரேல் போற நிறுத்திவிட்டு, இதே வம்பு தான். இதெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா உங்க இடத்துல என்ன சமையல் இன்னைக்கு, இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறோமா நம்ம? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த வட்டத்தை தாண்டி வெளியில வரமா நாம? மகான்கள்கிட்ட போனா இந்த வட்டத்தை விட்டு வெளியில கொண்டு வந்துருவான். நம்ம முதல்ல இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு ஸ்டாப் வச்சிருவான். பகவானை நினைக்கிற மாதிரி பண்ணுவான். பக்திங்கிறது அப்பதான் வரும். மகதனுகம லப்யா பக்தி தேவாத்ர சாத்யா கபில தனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி. அவர்களோட பழக பழக அவர் இருக்கிற அந்த ஞானமான, பொதுவா இப்ப நம்ம ஒருத்தரை கொண்டாடினா, என்ன ஒருத்தர் பிரைஸ் பண்ணி பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்ன வேஷா வருத்தமா இருக்கு. கவனிச்சு கேட்கணும். ஒரு சின்ன 6 மாச குழந்தை இருக்கு, முகம் பார்க்க தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சம் நம்ம, என் தங்கமே, பட்டே, சமத்தே, ராஜாவே, போக்கிரி வயலே அப்படின்னு சொன்னா, ராஜாவே, பட்டே, தங்கமே அப்படின்னாலும் சிரிக்கும், போக்கிரி பயலேன்னாலும் சிரிக்கும், திருட்டு பயலே அப்படின்னாலும் சிரிக்கும். அதுக்கு திருட்டு பயலுக்கும் அர்த்தம் தெரியாது, தங்கமேங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது, அது சிரிச்சுன்னா. அது மாதிரி இது எதுவுமே நம்மளை சொல்லலை, நான் இல்லை, என் சம்பந்தப்பட்டது கிடையாது. எல்லாம் உலகத்துல உள்ள இயல்பு. சுகம் துக்கம், மானம் அவமானம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, சீதம் உஷ்ணம், இவைகள்லாம் வாழ்க்கையில இருக்கதா இருக்கும். நேத்தி சாயங்காலம் முந்தான ராத்திரி மழை பெஞ்சுது, நேத்திக்கு முழுக்க வெயில் அடிச்சுது, அல்லது மழை இல்லாமல் இருந்தது, காத்தாலேருந்து காற்று அடிச்சுது, சாயங்காலம் மழை வந்துடுச்சு. இதை யாராவது மாற்ற முடியுமா சொல்லுவோம்? நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு மேல ஒரு ஷாலை போட்டுக்கிறோம் நாம். அது மாதிரி வாழ்க்கை அப்படியே உங்களால பெரட்டலாம் முடியாது. வாழ்க்கை அதனுடைய போக்குல தான் போகும். அது நாம பெரட்டதான் நினைச்சுட்டு இருக்கோம், ஒன்னும் ஒரு இன்ச்சு கூட நடத்த முடியாது. அதுதான் உண்மை. நம்மளை பாதிக்காம எப்படி பண்ணிக்கலாம்ங்கிறதுதான் விஷயம். நம்ம கடமைகளை நாம் செய்யணும். நாம எப்போதும் சொஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. இந்த பக்திங்கிறதுக்கே 2 விதமா அர்த்தம் பண்றார் ஆச்சாரியால். பிரேமபூர்வ அனுத்தியானம் பக்திரித்யபிதீயதேன்னு ஒரு இடத்துல சொல்றார். சொஸ்வரூபானுசந்தானம் அது யாரோட சேர்றாலோ அப்படி அமையும். அது ஞானிகளோட சேர்றதே சொஸ்வரூபானுசந்தானம்னு ஞானத்தை நமக்கு சொல்லுவார்.
அந்த பக்தி சித்திச்சதுன்னா, ஞானம் சித்திச்சதுன்னா, ஞானம்னு தான் அர்த்தம். நம்மளை இந்த துன்பங்கள் பாதிக்காது, இதுலேருந்து வெளியில வந்துடலாம். இது ஒரு வழி. அதுக்கு அடுத்தது சாங்கிய யோகம்ங்கிறத சொல்றார். சுருக்கமா சொல்லணும்னு போறேன். 24 தத்துவங்கள் சொன்ன மத்தியில பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மனசு, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இந்த 24ம் நான் இல்லை. இதான் சாங்கியம்ங்கிறது. இந்த 24ம் தெரியறது. பூமி இருக்குன்னு தெரியறது, ஜலம் இருக்குன்னு தெரியறது, காற்று இருக்குன்னு தெரியறது. யாருக்கு தெரியறது? எனக்கு தெரியறது. கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். இந்த மைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியறது, இந்த மைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியறது. இந்த மைக்கு இருக்குன்னு இந்த மைக்கு தெரியுமா? இந்த மைக்கு இருக்குன்னு இந்த மேஜைக்கு தெரியுமா? மேஜை மேல புஸ்தகம் இருக்குன்னு புஸ்தகத்துக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்ப நீ இதுலேருந்து வேறுபட்டவன், நீ இதுல சேர்ந்தவன் கிடையாது. அந்த ஞானம்ங்கிறது இருக்கு பத்தியில, அதுதான் உன்னோட வடிவம்ங்கிறது. இதுக்கு சாங்கிய யோகம்னு பேர். ரொம்ப ரொம்ப தீவிர அபியாசத்தினால வர விஷயம் இது. அதுக்கு அடுத்தது அஷ்டாங்க யோகத்தை சொல்றார். அஷ்டாங்க யோகம் அப்படின்னா என்ன? விமலமதி ரூபாத்தைஹி ஆசனாத்யைர் மதம்சம் கருட சமதிரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம் ருச்சுதுலித தமாலம் சீதல சீலையே தானுவேலம் கபில தனுரித்தித்வம் தேவஹூத்யைன்யகாதைஹி. அஷ்டாங்க யோகத்தை சொல்ற ஸ்லோகம் கவனிச்சு கேட்கணும். அஷ்டாங்க யோகம்ங்கிறது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணாத்தியான சமாதி. இப்ப நான் சொன்னதுல 8 இருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி. இந்த ஹைடெக் சுவாமிஜிலாம் இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி நடத்துறதே இதை உபதேசம் பண்ணி தான். 8 இருக்கு இதுல. இது சித்திக்கணும். இதுக்கு அடிப்படை என்ன தெரியுமோ? யமம். யமம் இல்லாம நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. யமம்னா என்ன? ஆத்ம குணங்கள்னு பேர். 5 நல்ல குணம், 5 எதிர்மறையான குணம். பொய் பேச, சத்தியம் பேசணும், அப்ப பொய் பேசக்கூடாது. கருணையோட இருக்கணும், அப்ப ஹிம்சை பண்ணக்கூடாது. பொறுமையோட இருக்கணும், கோபப்படக்கூடாது. தானம் பண்ணணும், திருடக்கூடாது. நேர்மையோட இருக்கணும், ஃப்ராடா இருக்கக்கூடாது. பத்தாச்சா? 11வது ஒன்று இருக்கு. பிரம்மச்சரிய நியமாதிபர் யமைஹின்னு 5வது ஸ்கந்தத்துல சொல்றார். அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான் அவசரத்துல. அந்த யமத்துக்கு ஆரம்பமே எதுன்னா பிரம்மச்சரியம்ங்கிறது தான். அது சித்திக்கணும். ஆகாரமும் பிரம்மச்சரியமும் இல்லாம நீங்க என்ன வேஷம் போட்டாலும் ஃப்ராடுன்னு தான் அர்த்தம். ஆகார சுத்தி இல்லாம சத்வ சுத்தி ஏற்படாது, சித்த சுத்தி ஏற்படாது. பிரம்மச்சரிய நியமம் இல்லைன்னா யோக மார்க்கத்துக்கு நீங்க அன்ஃபிட். அது சித்திக்காம இந்த ஆத்ம குணங்கள் சித்திக்கணும். இது ஒரு பக்கம். அடுத்தது யமம், நியமம். நியமம்ங்கிறது பிராத ஸ்நானம், பல்லு தேய்க்கிறது, ஸ்நானம் பண்றது. மடியா இருக்கிறதுன்னு ஒண்ணு அந்த காலத்துல தெரியும். அப்படின்னா என்னன்னு? மடின்னு ஒண்ணு. இப்ப மடிச்சு வச்சது மடிங்கிறாரு மாமா. அப்படிதான் இருக்கு. ஒரு காலத்துல கொடிமடியும்பா. சிரார்த்த தண்ணிக்கு கொடிமடியும் கட்டிக்க கூடாது. கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வேஷ்டியை உணர்த்திட்டு, அது காஞ்ச பிறகு 10 மணிக்கு இன்னொரு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வேஷ்டியை கட்டினா சிரார்த்தம் பண்ணணும். 2 சூரியன் பட்ட துணி மடி கிடையாது. ஆமா, அதனால்தான் 2 ஸ்நானம் சிரார்த்தத்து. தினமே 2 ஸ்நானம், சிரார்த்த தண்ணிக்கு முக்கியமா 2 ஸ்நானம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல கொடி மடியாச்சு. அதுக்கப்புறம் மடியை மடிச்சு மடிசஞ்சியில வச்சு ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் குளிச்சா மடி. கொஞ்ச காலத்துல ட்ரெஸ் மாத்தினாலே மடின்னு ஆயிடும். நான் இப்ப ட்ரெஸ்ஸை மாத்தின வந்துட்டேன்னு சொன்னாலே மடின்னு ஆயிடும். இன்னும் அப்புறம் என்ன ஆகுமோ புரியல. நாம இருப்போமான்னு தெரியல. அது பிரிந்தோம். அப்புறம் எங்க போய் முடிய போறதோ இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன சொல்றா? இந்த வெஜிடேரியன்ல முட்டையை சேர்த்தா மாதிரி இப்ப என்ன சொல்றான்னா, எங்களை பார்த்து என்ன சொல்றான்? சாமி இது சுத்தபத்தமா பண்ணினது தாங்கிறான். சுத்தபத்தம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நான் அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எனக்கே புரியல. சுத்தபத்தமா பண்ணினதுதான் அப்படின்னா மடின்னா
கிடையாது. என்ன பதார்த்தம், அது யார் சம்பாதிச்ச பணத்துல வாங்கினது, அவன் எப்படி சம்பாதிச்சவன், அவன் யாரு, இத்தனை தெரியாம ஒரு பொருளை சாப்பிடக்கூடாது. அந்த புத்தி நமக்கும் வரும். ஆகாரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மணியானாலும் ஒரு கதை சொல்லிட்டு போறேன். ஒரு சன்னியாசி உத்தராத்துக்கு சாப்பிட போனார். சன்னியாசி வந்திருக்காருன்னு அவர் தீர்த்தத்துக்கு வெள்ளி டம்ளர் வச்சார். பிக்ஷாந்தனங்கள்லாம் முடிஞ்சு சன்னியாசி உத்தரவு வாங்கி கிளம்பி வெளியூர் நடந்து போயிட்டே இருக்கிறத ஜோல்னா பைக்குள்ள கை விட்டார். வெள்ளி டம்ளர் இருந்தது. இது எப்படி உள்ள வந்ததுன்னு அவருக்கே புரியல. அவன் வீட்டு வெள்ளி டம்ளர் தான். திரும்பி வந்தார். அவன்கிட்ட சொன்னார், இது உன் வீட்டு வெள்ளி டம்ளர் தான், நீ ஜலம் குடிக்கிறதுக்கு எனக்கு வச்ச பிறந்த ஞாபகம் இருக்கு, ஆனா என் பைக்குள்ள வந்தது எனக்கு தெரியல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கியே, இந்த சொத்து உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்ட. திருடிதான். நான் திருடின உன் வீட்டுல ஒரு வேளை சம்பாதி சாப்பிட்டதுக்கே எனக்கு திருடணுங்கிற புத்தி வந்துருக்கு அப்படின்னா, பல பல பலன்னு அனுமலியம் பேப்பர்ல ஸ்பாயில்ல கட்டி சாப்பிட்றேல, அது என்ன புத்தி, அது என்ன சாப்பாடு, யாரு சமைச்சது, என்ன விவகாரம்? அந்த நிதானம் வேண்டாமா? கொஞ்சமாவது நிதானம் வேண்டாமா சொல்லுங்க வாழ்க்கையில்? ஏதோ ஒரு காலத்துல கொரோனா வந்ததுல நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா எல்லாரும் சமைச்சேன், நாங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். வேற வழியே கிடையாது. பத்தில சமைச்சுதான் சாப்பிட்டாகணுங்கிற மாதிரி இருந்து. பத்தில இன்னைக்கு மதுக்கடையெல்லாம் மூடினா உடனே செத்து போடுவாங்கலாம். 10 மாசம் மதுக்கடையை மூடினானே, எவன் செத்தான்? எல்லாம் ஊரை ஏமாத்துற பேச்சு. எல்லாம் முடியும். உலகம் எவ்வளவு சுற்றுச்சூழல் சுகாதாரமா இருந்தது. சிலதெல்லாம் கட்டுப்பாடுக்குள்ள மிலிட்ரி ரூல் தான் சரியா வரும், சிவில் ரூல்லாம் எடுபடாது. இங்க அந்த புத்தி வந்தது அப்படிங்கிறார். அந்த மாதிரி சில புத்திகள் மாறும் ஆகாரத்தினால. அதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறதுக்கு நியமம்னு பேரு. அதுக்கப்புறம் ஆசனம். இந்த ஆசனத்தை தான் இவ யோகாங்கிறா. யோகாங்கிற பதமே அங்க பொருந்தாது. யோகாங்கிறது யோகா சித்தவிருத்தி நிரோதா, பதஞ்சலியோட சூத்திரம். முதல் ஆரம்ப சூத்திரமே இதுதான், யோகா சித்தவிருத்தி நிரோதா. யோகம்ங்கிறதுக்கு மனசோட என்ன ஓட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை தடுக்கிறதுக்கு யோகம்னு பேரு. இல்லை இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம், யோகம்னா சேர்க்கைன்னு வச்சுக்கலாம். யோகம்னா யுக் அப்படிங்கிற தாத்துலேருந்து வரதுனால சேர்க்கைன்னு வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். சித்தவிருத்தி நிரோதான்னு சொல்றார். இந்த நம்ம தலைகையே நிற்கிற மத்தியில அதுக்கு பேர் யோகா கிடையாது, அதுக்கு பேர் ஆசனம்னு பேர். அது எதுக்குன்னா சரீர ஜெயத்துக்கு. நம்ம உடம்பு நம்ம சொன்னதை கேட்கணும். நம்ம உடம்பு நம்ம சொன்னதை கேட்கணும்னா நீங்க ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணினா மட்டும் போறாது. அது ஒரு சின்ன வயசுல அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக பண்ணலாம். 60 வயசுக்கு போனேன்னா கை பிடிச்சுன்றும். ஏன்னா அங்கே ஏற்கனவே நரம்பெல்லாம் சுருண்டி போயிடுத்து. இந்த பழைய காலத்தில் ஒரு ஃபோன் உண்டு, அந்த ஃபோனை பேசுறது இந்த ரிசீவரை பார்த்தேன்னா அப்படியே சுருண்டு கிடக்கும். அது அந்த ஒயர், அதை அப்படி தொங்க விட்டோம்னா அப்படியே சுருண்டு சுருண்டு வரும்போதில்ல, அது மாதிரி நரம்புகள் ஆயிடும் நாளாக நாளாக. அந்த நரம்புகளை அந்த கரெக்ட் பண்றதுக்கு தான் யோகான்னு பேர். உடம்ப லைட் ஆக்கும். அது இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். சாக்கடை இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்வேன், அதுவே எனக்கு புரியல. ட்ரைனேஜ்ல ஒரு பிளாக் வந்துடுறது. அந்த பிளாக்கை குத்தி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் சரியாயிடும். பிளாக் சரியானாலும் அது எது அடைச்சின்றதோ அதை ட்ரைனேஜை விட்டு நாம் எடுத்து போடல. கவனிச்சு கேட்கணும். இங்க குத்தி விட்டது இந்த இடத்துல உள்ள பிளாக் சரியாச்சே தவிர அந்த குப்பை போயிட்டே இருக்காது. இல்ல, இந்த குத்தி விடுற மாதிரி ஆசனம்ங்கிறது, பிராணாயாமம்ங்கிறது அதை எடுத்து வெளியில போடுற மாதிரி. பிராணாயாமைர் தகைர் தோஷான் கபிலோபதேசத்துல பகவான் சொல்றான். எவ்வளோக்கு எவ்வளோ நாம மூச்சை அடக்கி அந்த உள்ள இருக்கிறத அதை வெளியில கொண்டு வரமோ அப்ப உள்ள இருக்கிற அந்த தோஷங்கள் முழுக்க வெளியில போயிடும். மூச்சு பயிற்சியினால உடம்புல உள்ள எல்லா விதமான கெட்ட இதெல்லாம் வெளியில வந்துடும். இந்த ஆசனம் பிராணாயாமம் என்னத்துக்குன்னா பிராணஜயம். சாப்பாடோ ஜலமோ யூரின் டாய்லெட்டோ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அது இயற்கையா இருந்தாலும் நமக்கு அப்படி கிடையாது. ஒரு போர்டை பார்த்த உடனே இந்த க்ஷணம் இங்க போகணும்னு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அது வெறி இல்லையாது. அந்த கட்டுப்பாடு வேண்டாமா? நம்ம உடம்பு கேட்க செத்தா போடுவோம், அப்படிலாம் கிடையாது. அந்த கட்டுப்பாடு பிராணாயாம ஜெயத்தினாலதான் வரும். அது பிராண ஜெயம்ங்கிறது. அதுக்கு அடுத்தது பிரத்யாகாரம்னு பேரு. மனசை வெளியில போற மனசை கொண்டு வர.
இப்பயே ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஒரு குருவாயூரப்பன் படத்தை வச்சுட்டு அந்த குருவாயூரப்பனை எப்படி நம்ம உத்து பார்த்துட்டு கண்ணை மூடி நம்ம வெளியில என்ன பார்த்தோமோ அந்த குருவாயூரப்பனை தியானம் பண்ண ஆரம்பிச்சா எத்தனை செகண்ட் தெரியறதுன்னு பார்க்கணும். எத்தனை செகண்ட் நமக்கு தெரியும் கவனிச்சு கேளுங்க, அப்பதான் புரியும். அப்படியே பார்த்துட்டே வரத்தேவே குருவாயூரப்பன் அழகா இருக்காள், அழகா அலங்காரம் இருக்கு, நீலமேக சியாமலனா இருக்காள், அங்கங்க ஆபரணங்கள்லாம் இருக்கு, மேல சம்மங்கி மாலை இருக்கு, ரோஸ் மாலை இருக்கு. நேற்றுக்கு கடத்தரவுக்கு போறதே சம்மங்கி அழுகி இருந்ததுன்னு அழுகின சம்பந்திய பேர் நினைக்கும். இந்த பூவை இந்த குருவாயூரப்பன்ட்ட ஆரம்பிச்சு மார்க்கெட்ல போய் நிற்கும். இப்படிதான் மனசு ஒன்ன நினைச்சு ஒன்ன பிடிச்சு இப்படி போகும். இப்படி வெளியில போறதே முதல்ல தெரியாது. அந்த வெளியில போற மனசை திருப்பி கொண்டு வரத்துக்கு பிரத்யாகாரம்னு பேர். இப்படி வெளியில போற மனசை திருப்பி கொண்டு வரணும். பழையபடி ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தணும். எப்ப வெளியில போறதோ அப்ப கண்ணை திறந்து திருப்பி ரூபத்தை பார்க்கணும், திருப்பி கண்ணை மூடணும். அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா அப்படின்னு பதஞ்சலியோட சூத்திரம் இது. முதல்ல பயமா தான் இருக்கும். ஏன்னா அந்த கண்ணை மூடி இடத்துல ஒரு ப்ராப்ளத்தை சொல்றேன் நான். கண்ணை திறந்தா எதிர்த்தாப்புல உள்ள தெரியும், கண்ணை மூடினா உலகமே தெரியும். ஒரு கட்டத்துல நீங்களே கவனிச்சு பாருங்க, 10 செகண்ட் ஆனோடனே ஒரு தடவை கண்ணை திறந்து அந்த ரூம்லயே ஒத்துரும் இருக்க மாட்டா, கண்ணை திறந்து ஒரு தடவை என்ன கொல்லா போச்சு, இத்தனால பார்த்து என்னத்தை கண்டோம், இப்ப கண்ணை மூடினதுனால என்ன நஷ்டமாச்சு, யாருக்கா தோணுமா? என்னமோ கண்ணை மூடினா பெருசா நஷ்டம் ஏற்பட்ட மாதிரி தோணும். அது மாதிரி புத்தி அதை சரி பண்ணி திருப்பி திருப்பி அந்தர்முகமா பண்ணிக்கிறதுக்கு பிரத்யாகாரம்னு பேரு. அதுலேயே ஒரு இடத்துல கண்டினியூட்டியா ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு தாரணேன்னு பேரு. அதுலேயே ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தியானம்னு பேரு. அதுலேயே திரிபுட்டீகரணம் மறையறதுக்கு சமாதின்னு பேரு. திரிபுட்டீகரணம்னா என்ன? தியான தியாத்ரு தியேய ரூபாய நமஹா, ரூபாயி நமஹான்னு லலிதா சகஸ்ரநாமத்துல வருது பத்தில. தியானம் பண்றேன் நான், தியானம் பண்ற அம்பாள், தியானம்ங்கிற கிரிய 3 இருக்கு, கவனிச்சு கேட்கணும். நான், அம்பாள், தியானம்ங்கிற கர்மா, இது பேதமா இருக்கு பத்தில. இது ஒன்னாரத்துக்கு சமாதின்னு பேர். இது கஷ்டமா இருக்கிறதுனால பக்தி யோகத்தை பகவான், இது அஷ்டாங்க யோகம், இப்ப பக்தி யோகத்துக்கு வரான் பகவான். மம குணகண லீலா கர்ணனைஹி கீர்த்தனாத்யைஹி மயிசுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்திஹி பவதி பரமபக்திஹி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யகாதீஹி. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரூம கதவை சாத்திண்டு கண்ணை மூடின்னு தியானம் பண்றதை விட சுலபம் பகவத்குணம் கதை அப்படி உட்காந்து கேட்கறது. நான் சொல்ல 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 உங்க மனசு வெளியில அலைஞ்சாலும் நான் சொல்ற பதத்தினால திரும்பும், இந்த பக்கமா திரும்பும். முதல்ல ஆசன ஜெயம் ஏற்படுறது, உட்கார்ந்துக்கிறோம். ஒரு சப்தத்தை கேட்கும் போது மூச்சை நிதானமா விட்டாதான் உள்ள வாங்க முடியும். ஒருத்தர் சொல்றதே நாம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன சொன்ன அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க. மூச்சை நிறுத்திட்டு தான் கேட்போம் நாம. இந்த மூச்சை நிறுத்தினாதான் ஐகாகிரியம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். ஒரு முகமாறது, அது திருப்பி அதுதான் சொல்லியாகணும். ஒரு இடத்துல குவியறது, அப்ப அப்படிதான் வரும். அந்த பிராண ஜெயம் ஆனாதான் வரும். அது மனசு ஒண்ணுதான் பல இந்திரியங்கள் மூலமா வெளியில போறதுனால அது ஸ்ப்ரெட் ஆறது. அப்ப காது கிட்ட கொண்டு வரதுக்கு நாம மூச்சை நிறுத்த வேண்டி இருக்கு. இது கதை கேட்கறதே தானவே வரும். ஆசனம் வந்துடுத்து, அதுக்கப்புறம் பிராணாயாமம் வந்துடுத்து, அதுக்கப்புறம் வெளியில போற மனசை நீங்களா கொண்டு வராம நான் சொல்ற கதையினால திரும்பி வரதுனால பிரத்யாகாரம் வந்துடுத்து. நான் சொல்ற கதைகள்ல பழகி பழகி அதுலேயே தாரணை வந்துடும். அப்புறம் அபியாசத்தினால தியானம் வரும், அது சமாதி பரியந்தம் கொண்டு விட்டுடும். மம குணகண லீலா ஆகர்ணனைஹி கீர்த்தனாத்யைஹி, திரும்ப திரும்ப கேட்கறதுனாலையும் என்னுடைய நாமாவை சொல்றதுனாலையும் மயிசுர சரிதோக பிரக்ய சித்தானுவிருத்திஹி அப்படிங்கிறான் பகவான். பொதுவா காவேரியோ அல்லது கோதாவரியோ நர்மதையோ உற்பத்தி ஆகிற ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பார்த்தேன்னா சின்னதா இருக்கும். அது அப்புறம் அதை பார்த்தோம்னா பெருசா இருக்கும், கடல் மாதிரி இருக்கும். எப்படி போக 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 அது நதி வேகேன வர்த்ததே அப்படின்னு பெருசாறதோ அது மாதிரி ஆரம்பத்துல சின்ன சின்னதா உள்ள பக்தியானது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னால் பிரேம பக்தியா மாறிபடும். இது பரியந்தம் சாதன பக்தி, அதுக்கப்புறம் சாத்திய பக்தி.
இந்த கதை கேட்கறதெல்லாம் பக்தி கிடையாது. பகவன் நாமா சொல்றதெல்லாம் பக்தி கிடையாது. பாராயணம் பண்றதெல்லாம் பக்தி கிடையாது. கோவில்ல போய் தரிசனம் பண்றதெல்லாம் பக்தி கிடையாது. எப்படி சொல்றேன்? இதெல்லாம் பக்தின்னு நம்பி தானே நாம உட்காந்துருக்கோம். பக்தி கிடையாதுன்னு சொல்லிடு. பக்தின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் பக்தி இல்லை. பக்தின்னா என்னன்னு சொல்றேன். பவதி பரமபக்திங்கிறான் பகவான். இங்கேயே ஆரம்பிக்கிற தேவை இந்த விஷயத்தை சொல்லும்போது. காதலா சம்பந்தர் சொல்லுவார் அழகா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அந்த பகவான் மேல காதல் வரணும், ஃபஸ்ட்டு அன்பு வரணும். அன்பு வந்ததுக்கு அடையாளம் கசிந்து உள்ளம் உருகணும். நமக்கு உள்ளம் உருகினத்தினுடைய வெளிப்பாடு கண்ணீர். கண்ணுலேந்து அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச பிரேமபேலி போயி தாசி மீரா பிரபு லகன லகி மீரா பிரபு லகன லகி होनी हो सहोई मेरे गिरिधर गोपाल दूसरो न कोई. இந்த பக்தியினுடைய லட்சணத்தை சொல்றார். அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச. இப்படி சொன்னா எல்லாருக்கும் மீராவே சொல்லிட்டான்னு. நம்மளே நம்ம ஊர்ல உள்ள விஷயம் அதெல்லாம் நாம மறந்துட்டோம். இது 1300 வருஷம் முன்னாடி திருநாவுக்கரசு நாயனார் சொல்றார். கார்கால மழை போல கண்ணீர் சேர கல்மணமே நல்மணமாய் கரைய பெற்றோம். பாராண்டு பகடி ஏறி வருவார் சொல்லும் பணி கேட்க கடவோமே பற்று அற்றோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம். அபூர்வமான ஒரு தேவாரம் இது. அதில் சொல்லும்போது கார்கால மழை போல கண்ணீர் சேர அப்படிங்கிறார். அப்படி கொட்டணும் ஜலம். அந்த மாதிரி கண்ணீர் வந்துட்டே இருக்கு. பத்தியில நமக்கு வருது. நமக்கே இந்த மாதிரி பஜனை பண்ணும் போதோ, கதை கேட்கும் போதோ, கதை சொல்லும் போதோ, கோவில்ல போய் பார்க்கும் போதோ, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உள்ளம் குழஞ்சி மேனி சிலிர்த்து கண்ணிலேருந்து 2 சொட்டு கண்ணீர் வருது. பத்தியில அது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தானே நமக்கு வருது. அதையே நீட்டிச்சு இல்லை நமக்கு. இந்த காரணத்தை தேடினா புரியும். அகங்காரத்தினால நீட்டிச்சு இல்லை. அது அந்த அகங்காரம் தொலைகிறதுக்கு தான் இத்தனை கர்மாக்களே. அது பரமபக்தி ஆச்சுன்னா சாகி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யகாதீஹி. இதெல்லாம் செய்யாம ஒத்தன் ஞான மார்க்கத்திலேயோ, ஞான யோகத்திலேயோ, சாங்கிய யோகத்திலேயோ, அஷ்டாங்க யோகத்திலேயோ, கர்ம யோகத்திலேயோ ஒருத்தன் போகாம ஒருத்தன் மனிதனாக பிறந்து லோகாயதமான வாழ்க்கை வாழ்ந்து படிச்சு சம்பாதிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பெற்று எல்லாம் பண்ணினாலும் அவனுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும்னா அகஹ பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினமனுபுஷ்ணன் ஸ்திரீஜிதோ பாலலாலி. எத்தனை சம்பாதிச்சு செஞ்சாலும் செஞ்சேன்னு சொல்ல மாட்டா குடும்பத்துல. இங்க எத்தனை உழைச்சு கொட்டினாலும் ஐயோ நீ இப்படி உழைச்சேன்னு சொல்ல மாட்டா. செய்யலேன்னு தான் சொல்லுவான். நீ என்ன செஞ்சேன்னு தான் கேட்பா. நம்மளை பார்த்து நமக்கு என்ன தோணும்? நாம நன்னா செஞ்சா மாதிரி நமக்கு தோணும். அவ என்ன கேட்பா? நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பா. ஏன்னா இப்ப உலகத்துல இவர்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா முடியவே முடியாது. மனிதர்களை நம்மளால முழுமையா ஒரு பக்கம் திருப்திம்பா, அடுத்த நாளே திருப்தி இல்லைம்பா, செஞ்சேன்னு சொல்லுவா, செய்யலேம்பா. இந்த திருப்தி அடைய வேண்டியது பகவான் தான். நம்ம கடமை எந்த அளவுங்கிறத பார்த்து செய்யணும். குழந்தைகள் வளர்ந்து அவர்கள் காலில் ஊனிக்கிற பரியந்தம் நாம் அவர்களை வளர்க்க வேண்டியது நம் பொறுப்பு. மனைவியை நாம் ரட்சிக்க வேண்டியது வாயுசு பரியந்தம். நாம இல்லைன்னாலும் மனைவி இன்னொருத்தட்ட கையேந்தாம இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு செக்யூரிட்டி பண்ணி, நான் அந்த கால வாழ்க்கையே சொல்றேன். இந்த காலத்துல உள்ள வாழ்க்கை அவள் தீர்மானம் பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு செக்யூரிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கறதோ இதெல்லாம் நம்மளுடைய கடமை தான். ஆனா அதுவே தான் வாழ்க்கை இல்லை. உலகம் ரொம்ப பெருசு. எத்தனோடு தூங்குறது, குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை. எத்தனை விஷயங்கள் இருக்கு உலகத்துல, எவ்வளோ பெரிய அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்றோம் அறிவு இருந்து. இப்போ ஒரு நாய் மிஸ் பண்ணினதுன்னா அதுக்கு அறிவு கிடையாது. அது ப்ரோக்ராமிங் சிஸ்டத்துல ஆகார நித்ராபய மைதுனானி சாமானியமேத்தது பசுபெரு நல்லானாம்னு சாப்பிடணும், தூங்கணும், குழந்தை பெற்றுக்கணும், தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற இந்த நாளை தவிர அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது.
நமக்கு அப்படி இல்லையே. இப்போ பிஸ்கெட்டை போட்டால் நாய்க்கு வந்து வாலாட்டின்னு வரும். கம்பை காமிச்சா, ஒரு கொம்பை காமிச்சோம்னா பயந்துன்னு ஓடும். கொம்பு வந்து கஷ்டத்தை கொடுக்கும், பிஸ்கெட் சுகமா இருக்குங்கிறது இந்த ஞானம் இருந்தா போறாது. அது நாய்க்கும் இருக்கு. இது சுகத்தை கொடுக்கும், அது கஷ்டத்தை கொடுக்குங்கிறது இல்லை. இங்க ஒரு விஷயம் சொல்றேன். அந்த கம்பால ஒருத்தர் நமக்கு பிஸ்கெட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்பால அடிச்சு விடுறாரு நம்மளை. திருப்பி பிஸ்கெட்டை போட்டு எல்லாம் நாய் சாப்பிட்டு போயிடும், நாம சாப்பிட மாட்டோம். ஏன்னா இவர் ஏன் நம்மளை அடிச்சார்? அடிச்சவர் கொடுக்கறத நாம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? ஒரு பதார்த்தம் நமக்கு சுகத்தை கொடுத்துதா துக்கத்தை கொடுத்துதா? ஆரம்பத்துல சுகத்தை கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி துக்கத்தை கொடுக்கறது, ஆரம்பத்துல துக்கத்தை கொடுக்கா மாதிரி இருந்தாலும் பின்னாடி, இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கறதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேரு. இந்த நிதானம் இல்லாம நாம நடந்துட்டோம்னா அப்ப அந்த அறிவு அடைஞ்ச அடையாளமே கிடையாது. அந்த குடும்பம் கொண்டாடாது. அகஹ பகு, ரொம்ப கஷ்டம்னால் பகவான் அகஹன்னா ரொம்ப கஷ்டம், கொண்டாடவே கொண்டாடாது. வார்த்தாயாம் லுப்பியமானாயாம் ஆரத்தாயாம். ரிட்டையர் ஆனாலும் நிறுத்த மாட்டான். ரிட்டையர் ஆகிறதே ஒரு காலத்துல வாழ்க்கைங்கிறது வேற. இப்ப மெக்காலே வந்து இந்த படிப்பு வந்ததுக்கு அப்புறம் கூலிக்காரனா பண்ணியிருக்கான் நம்மளை, அடிமை மாதிரி. வேலைக்கு போறோம், அவனும் 56 வயசுன்னா 60 வயசுன்னா 62 வயசுன்னா அப்புறம் என்னமோ சொல்லிட்டு இருக்கான். நம்மளும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் சம்பாத்தியத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். உழைப்பு வேற, சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம உழைச்சுன்னு இருக்கணும், சும்மா உட்காந்துருக்க கூடாதுங்கிற எண்ணம் வேற. சம்பாதிக்கியம்ங்கிறது வேற. இந்த பரப்பு பணமே இருக்கும் வாழ்க்கைன்னு நினைக்கிறவாளை சொல்றேன் நான். திருப்பி திருப்பி சம்பாதிக்கணும்னு நினைப்பா. சம்பாத்தியம் எப்போதும் ஒரே ஃப்ளோவா இருக்காது. ஒரு சமயம் ஹையா இருக்கும், ஒரு சமயம் ஸ்லோவா இருக்கும், ஒரு சமயம் திருப்பி ஹையாகும், ஒரு சமயம் இல்லாமையே போயிடும். அந்த இல்லாம போனா அப்ப என்ன ஆகும்? மனசுன்னா இது இயற்கை அப்படின்னு தோணாது. ஒரு காலத்துல கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்தவாளை நான் சொல்றேன், கவனிச்சு கேளுங்க. 10 நாள் மழை பெஞ்சுதுன்னா சுட சுட வெத்த குழம்பையும் கருடாத்தையும் பொறிச்சு சாப்பிட்டுட்டு மழையை பார்த்துன்னு உட்காந்துருப்போம். ஒரு டிவி கிடையாது, ஒரு ரேடியோ கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒரு தாயக்கட்டை, ஒரு இது ஒருத்தர் பார்த்துன்னு பாராயணம் அதுக்கு நிலத்துல ஒரு பெரிய சிரமம்லாம் கிடையாது. கரண்டே இருக்காது, மழை போச்சுன்னா கரண்டே இருக்காது. இப்ப மழையே பெய்யாம 6 நாளா மிரட்டின்னு இருக்கான். 6 நாளா பயமுறுத்துன்னு ஜனங்களை ஒரு வேலையும் பார்க்க விடாம ஒரு உருப்படியான ஒரு நல்ல நியூஸ் எதையும் சொல்லாதபடிக்கு மாத்தி மாத்தி இப்படி வரப்போறது, அப்படி வரப்போறது, இப்படி பண்ண போறது, பெரட்ட போறது. ஏன்னா பின்னாடி நீ ஆயிடுத்தேன்னு நீ சொல்லிடக்கூடாதோன்னு அதுக்காக இதெல்லாம். நீ எங்க போனேன்னு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் உனக்கு, நீ ஏன் பைய எடுத்து வச்சுக்கலன்னு கேட்டுக்கிறதுக்கு தான் அது. இது மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பயம் இருக்கு பத்தியல, வாழ்க்கையை பத்தின ஒரு பயம் இருக்கு பாருங்க. இந்த பயம் இருக்கக்கூடாது, உற்சாகமா இருக்கணும் வாழ்க்கையை பத்தி. சம்பாத்தியம் பணமே வாழ்க்கைங்கிற எண்ணம் வரும். வந்ததுன்னா அந்த பணம் வராது, அதான் உண்மை. வரலன்னு உடனே சம்பாதிக்கிறவனெல்லாம் பார்த்து எரிச்சலா இருக்கும். அவன் சம்பாதிச்சு தெரியுமா சார், இவன் என்ன ஃப்ராடு பண்றான், எப்படி சம்பாதிக்கிறான்னு நான் சொல்றேன்மா. என்னமோ கணக்கு எழுதி வச்சுட்டு இருக்கா மாதிரி இன்கம் டாக்ஸரை கொண்டு கூட யார் வேண்டான்னா. நீ புறத்தியார பார்த்து நீ பொறாமப்படுறதுனால அவனோட சொத்துல 5 பைசா உன்னால குறைக்க முடியாது. ஒரே ஒரு லாபம் தான் நமக்கு, பிளட் ப்ரெஷர் ஏறும். இந்த தர்மபுத்திரரை பார்த்து எக்ஸஸ் கேட்டுது, பொறாமைனா என்னன்னு கேட்டுது. பொறாமை அப்படின்னா என்னன்னு கேட்டுது. இது தர்மபுத்திரர் சொன்னார், பிறர் சௌக்கியமா இருக்கிறத பார்த்து நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு பொறாமைன்னு பேருங்க. அவ சௌக்கியமா இருக்கா, நீனும் சௌக்கியமா இருக்க, உனக்கு என்ன குறைச்சல்? நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்கிறோம், அதுக்கு பொறாமைன்னு பேர். இதெல்லாம் வரும், இந்த புத்தியெல்லாம் வரும். குழந்தைகள்லாம் திரும்பி பார்க்காது. சொன்னத்தை கேட்டுன்னு கட்டுப்பட்டு இருந்தவா யாரும் கட்டுப்பட மாட்டா. மனைவி கூட திரும்பி பார்க்க மாட்டா. 4 மணிக்கு டான்னு 3:55 காப்பி கொடுத்தாப்பா. சம்சாரம் 5 மணி ஆனாலும் பேசாம இருப்பா. மணி 5 ஆயிடுத்து, என்ன 5 ஆனா என்ன, இப்போ எந்த ஆஃபீஸுக்கு போகிறேன், 1/2 மணி நேரம் லேட்டாக குடிச்சாதான் என்ன, இல்லை நீங்கள் போட்டுன்னு வந்து கூடாதா, எனக்கு நான் தான் போடணும்னு இருக்கா? இதெல்லாம் நியாயமான கேள்விதான். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் நியாயமான கேள்விதான். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இதே விவகாரம் தான் நடக்கும். போது முடிஞ்சா எதுக்க போனையா ஆரம்பிச்ச உடனே இங்க கோர்ட்டாவது 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். இங்க காலங்காலத்துல 5-6 மணிக்கே கோர்ட் ஆரம்பம். இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. ஒரு பூஜையை பண்ணோம், ஜபம் பண்ணோம், பாராயணம் பண்ணோம், அனுஷ்டானம் பண்ணோம்,
ஏதோ ரசமோ அன்னமோ ஏதோ ஒரு கஞ்சியோ குடிச்சிட்டு பேசாமல் இருந்தோம்னு அப்படி தோன்றதா? எப்போ பாரு நோண்டிகிட்டே இருந்தால் கோபம் வருமா வராதா சொல்லுவோம். உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கக்கூடாதா? நான் எத்தியோ விட்டுட்டு போகிறேன்னு தானே சொல்லுவா. எரிச்சல் தானே வரும். எனக்கு ஒன்றும் வேலை இல்லையா தானே இந்த பிரச்சனையே. எனக்கு ஒன்றும் ஒரு ஏதாவது ஒரு அபியாசம் வச்சிருந்தா புரியும் நான் சொல்கிறது. ஒரு ஜபம் பண்ண மாமி எப்படி ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கா. ஜம்னு ஒரு பாராயணம், ஜபம், அனுஷ்டானம் இப்படி தானே நம்ம பெரியவாள்லாம் இருந்தா. அதுதான் பழகிக்கணும். கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு பகவான் சொல்லி இந்த கதானுகதி சொல்றார். ஜீவனுடைய கதானுகதி சொல்லி கடைசியில முடிச்சு பக்தி யோகம்தான் சுலபமானது, என் சரணத்தை பிடிச்சிருந்தா கரையேறலாம்ங்கிறதே அப்ப தேவகூதி சொல்றாள். தேவகூதியோட சரீரம் ஒரு நதியா போச்சு. ஏன்னா அங்க பகவான் எப்படி சொல்லிட்டு வந்தான்னா, இந்த பக்தியை நீ வளர்த்துட்டேன்னா, அன்பை வளர்த்துட்டேன்னா இந்த அன்பு எப்படி விரிவடையும் அப்படின்னா, யாரை பார்த்தாலும் அன்பா இருக்கணும்னு தோணும். ஃபர்ஸ்ட் பக்தி வந்தா இவர்கள் வேண்டாதவர்கள் வேண்டியவர்கள் அப்படியே என்ன வராது. யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டா அப்படியே நம்ம மனசு உருகும். ஐயோ அவளுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும். இதெல்லாம் ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, யாரை பார்த்தாலும் பகவானா தோணும். ஒரு நாய் நெறிய பார்த்தாலும் பகவானா தோணும். இந்த ஒரு நிலை அடையணும். இது ரொம்ப கஷ்டம்னு தோணினதுன்னா, அசையாத பொருள்களை காட்டிலும் அசைய பொருள்களை பகவானா பாருன்னா அதுவும் கஷ்டமா தோணினதுன்னா, 4 கால் பிராணியை பாருன்னால் அதுவும் கஷ்டமா இருந்ததுன்னா, 2 கால் பிராணியை பாருன்னால் அதுவும் கஷ்டமா இருந்ததுன்னா, அதுலேயும் வேதம் படித்தவர்களை பகவானா பாருன்னா அதுவும் கஷ்டமா இருந்ததுன்னா, வேதத்தை அர்த்தத்தோட படித்தவர்கள் அவர்களை பகவானா பாருன்னா அதுவும் கஷ்டமா இருக்குன்னா, தான் படித்ததை பெரத்தியாருக்கு எடுத்து சொல்றார்கள். அர்த்தஜாத்து சம்சயச்சேத்தா ததஸ்ரேயான் ஸ்வ கர்ம கிருத். இதெல்லாம் பாகவதத்தில் உள்ள விஷயம். எவன் பெரத்தியாருக்கு சந்தேகம் போக எடுத்து சொல்றானோ அவனை பகவானா பாருன்னா. அது மட்டும் இல்லை, எந்த தர்மங்களை பெரத்தியாருக்கு சொல்றானோ அந்த தர்மங்களை தன் வாழ்க்கையில எவன் கடைபிடிக்கிறானோ அவனை பகவானா பாரு. இதை விட உயர்வு என்ன அம்மா தெரியுமா அம்மா? எந்த தர்மங்கள்ல லோகக்ஷேமமான தர்மங்களை ஒருத்தன் கடைபிடிக்கிறானோ அந்த தர்மங்களுடைய பலனை எதிர்பார்க்காம எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தான் பகவானுடைய வடிவம் அப்படின்னு உடனே தேவகூதி கேட்கிறாள். பலனை எதிர்பார்க்காம தர்மம் பண்ணணும்னா, உங்க அப்பாவுக்கு நான் 1000 வருஷம் பணிவிட பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, நான் எந்த பலனையுமே எதிர்பார்க்கலையே. அந்த தர்ம பலன்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா, தஸ்மாத்து மையர்பிதா சேஷ கிரியார்த்தாத்மா நிரந்தர. பகவான் அப்பதான் சொல்றா, அப்படி நீ உபதேசம் அந்த சிசுஷை நீ பண்ணினத்தினாலதான் எந்த கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகத்தினால என்ன அடையணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அதை நானே உனக்கு உட்காத்தி வச்சு உபதேசம் பண்றேன் சொல்லிட்டு, அந்த கர்ம பலனெல்லாம் கொடுக்க வேண்டியது இந்த கைதாம்மா அப்படின்னு பகவான் காமிச்சு, அவளுடைய கர்ம பலனை நாராயணாயேது சமர்ப்பயாமின்னு நாம ஜலத்தை பூமியில விடுறோம், பகவான் கையிலேயே வாங்கிக்கிறான். 2 பேர்கிட்ட பகவான் நேரடியா வாங்கினான். ஒன்று கர்ணன், இன்னொன்று தேவகூதி. தேவகூதியானவள் அவளுடைய சரீரம் ஒரு நதியா கிளம்பி போச்சு. இந்த சரித்திரத்தை முடிக்கும் போது நாராயண பட்டத்திரி சொல்றார், பரமகிம் பூத்யா பதாம்போஜ பக்திம் சகல பய வினேத்ரீம் சர்வ காமோபநேத்ரீம் வதசி கலு திருடந்த்வம் த்வத்விதூயாமயான்மே குருபவன புரேசா தொய்யுபாதத்ஸ்வபக்திம். குருவாயிரப்பா, நீ பொய் சொல்ல மாட்ட, பகவான் பொய் சொல்ல மாட்ட, அதுவும் பெண்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்ட, அதுவும் 10 மாசம் குடியிருந்த கோவிலான அம்மாட்ட பொய் சொல்ல மாட்ட. அம்மாட்ட நீ என்ன சொன்ன? என்னோட பக்தியானது சகல பயவினேத்ரீம் சர்வ காமோபநேத்ரீம், மரணாதி சகல பயங்களை போக்கி மோக்ஷாதி சகல ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய வதசி கலு திருடந்த்வம், அந்த வார்த்தையை இருக்க பிடிச்சுன்னுட்டே உன் சரணத்துல பக்தி பண்றேன்னு சொல்லி நாராயண பட்டத்திரி நமஸ்காரம் பண்ணினாருங்கிற பிறந்தம் இன்றைய தினம். இன்னைக்கு நான் துருவச்சரித்திரம் சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன்னா கொஞ்சம் இதுவாக விடுது. நாளைய தினம் துருவச்சரித்திரம், அஜாமல சரித்திரம், நரசிம்மாவதாரம் பரிந்தும் நாளைய தினம்.